வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். நாம் தினந்தோறும் 2026இல் வீடு கட்டுகிறவர்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக வீடியோ வந்துக்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பேஸ்மெண்ட் பெல்ட்டு மற்றும் உட்புற சுவர் பூசுவதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேஸ்மெண்டம் எவ்வளோ கைட்டு வைக்கணும் என்பதை குறித்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பேஸ்மெண்ட்டை பெல்ட்டு போடுறதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பேஸ்மெண்ட் பெல்ட்டுக்கு என்ன கம்பி போடலாம்னு பார்த்தீங்கன்னா 10 mm கம்பி போதுமானது. 10 mm 4 கம்பி, ஸ்டெப்ஸ் 8 mm போட்டால் போதும். ஒரு சிலர் கேட்பாங்க, கீழே பீம் போட்டிருப்போம், பிளிந்த் பீம் போட்டுக்கிறோம், அதுக்கு மேலே 2 கல் தான் போட வேண்டியிருக்கு, அதுக்கு பெல்ட் தேவையா அப்படின்னு. 2 கல் தான் போட வேண்டியிருந்தால் கண்டிப்பாக பெல்ட் தேவையில்லை. ஒரு பிளிந்துக்கு மேலே ஒரு அடி 1.5 அடி ஒரு 1.5 அடி கட்டியிருந்தீங்க அப்படின்னா 1 அடிக்கு மேலே போயிடுச்சுனாவே ஒரு பெல்ட் கண்டிப்பாக தேவை. இல்லை பிளிந்த் பீம் எர்த்து பீமுக்கு மேலே 1 கல் தான் போட்டிருக்கோம், 2 கல் தான் போட்டிருந்தீங்க அப்படின்னா பெல்ட் தேவை கிடையாது. ஆனால் ஒரு 1 அடி சோறு கட்டிட்டீங்கன்னா மேலே ஒரு பெல்ட் போடுவது நல்லது, சேஃப்டி. ஏன்னா அதுக்கடுத்து நம்ம 7 அடியில் தான் லிண்டல் போட போகிறோம். அது வரைக்கும் நமக்கு லோடு தாங்கணும். அதனால் பெல்ட்டு அவசியம், பேஸ்மெண்ட் பெல்ட்டு அவசியம். அதுக்கடுத்து ஒர்க் சொல்ல போனால் உட்புற சுவர் பூசுவது. இப்போ பெல்ட்டு போடுறீங்க, மறுநாள் பலகையெல்லாம் சைடு ஃபுல்லாக பிரிச்சுடுவாங்க. பலகை பிரித்த பிறகு உள்ளே சுவர் பூசி விடணும். ரப்பாக பூசினா போதும். ரொம்ப நீட்டாக பால் வச்சு தேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா கரண்டிக்காக நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா விளக்கமாக வச்சு நல்லா அடித்து ஒன்று போல் செங்கல் தெரியாத அளவுக்கு நல்லா அருமையாக கொஞ்சம் களிப்பாக சிமெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கலவை விகிதம் கொஞ்சம் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்ல முறைக்கு உள்ள உட்புற சுவர் ஃபுல்லாக பூசிடணும். இந்த ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன ஒர்க்குங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நமக்கு தெரிந்து கொண்ட விஷயம் பேஸ்மெண்ட் பெல்ட்டுக்கு என்ன கம்பி போடணுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து உட்புற சுவருக்கு கண்டிப்பாக பூசியே ஆகணும், பூசாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மண் நிரப்புறதுனால மண் செங்கலை அரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் உட்புற சுவர் கண்டிப்பாக பூசணும். அதை நீங்கள் எந்த பிரிக்ஸு கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பூசுறது நல்லது. ஓகே, நாளைக்கு என்ன வீடியோங்கிறது நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் மொதல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து தினமும் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, பாய்.